சைக்கிளோட ஒரு ரிவ்யூவை பார்த்துடலாம். என்ன ஸ்பீடு, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எல்லாமே ஒரு ஃபுல் டீட்டெயில் பார்த்துடலாம் வாங்க. நம்ம சைக்கிளோட அண்ணன் வந்து எப்படி இருக்குது நம்ம சைக்கிளோட ரிவ்யூவை கேட்குறாங்க. அதுக்கு அப்பா பதில் சொல்கிறாங்க. என்னன்னா அவங்கள நேரடியாக என்ன பேசுகிறாங்க என்னங்கிறத நம்ம கேட்போம். வணக்கம். வணக்கம் 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 எப்படி இருக்குது இப்போ இந்த பேட்டரி சைக்கிள் உங்களுக்கு ஓட்ட? இந்த வண்டி வந்து ஒரு 40 வருஷமாக சைக்கிள் மித்திக்கிட்டு இருக்கேன். பையன் பார்த்துட்டு மோட்ரு செட் பண்ணாப்புல. மோட்ரு செட் பண்ணது கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் வந்துச்சு. சரியில்லாமல் இருந்துச்சு. அதோட பேட்டரி எலக்ட்ரானிக் வீல் வாங்கி வச்சு இந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாவும் இருக்குது. நல்லா பெட்ரோல் கூட கொடுக்குது. நல்ல சைக்கிள் அது. நீ எவ்வளோ நாளாக சைக்கிள் ஓட்டிகிட்டு ஒரு இந்த வண்டியை வந்து ஒரு 2 வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இல்லை நார்மலாக நான் அதான் சொல்லிட்டேன் 40 வருஷம். 40 வருஷம் ஓட்டிகிட்டீங்க. இப்போ இந்த பேட்டரி சைக்கிள் வந்து 4 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். 4 வருஷமா. இது எப்படி இருக்குது உங்களுக்கு ஓட்டுறதுக்கு? ரோட்டு மார்ச்சிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக போகுது. நல்லா பிரேக் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. இல்லை மழை காலத்தில் எல்லாம் ஒன்றும் மூட இல்லை, அப்படியே தான் வச்சுருக்கேன். மழையில் நீங்கள் ரன்னிங்கில் போகும்போதெல்லாம் ஒன்றும் ஆகிறதில்லை, எதுவும் இந்த பாட்டு கிடையாது. இப்போ நீங்கள் ஓட்டின வரலையும் இது வரலையும் பிரேக் டவுன் ஆகலாம். ஒன்றும் ஆகலை. பிரேக்கெல்லாம் நல்லா பிரேக்கெல்லாம் பிடிக்குது. பிரேக்கெல்லாம் பிடிக்குது. எவ்வளோ நார்மலாக எவ்வளோ ஸ்பீடில் போவீங்க? ஒரு 25-30 கிலோமீட்டர் வேகத்தில் போவேன். ஓகே ஓகே. அதாவது அந்த வண்டி வந்து இப்போ பழைய வண்டி, இந்த பழைய வண்டியிலேயே செட் பண்ணிடுறீங்க. ஆமாம். சரி சரி. இந்த ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் பழைய மாதிரியே நம்ம சைக்கிளை பார்த்துக்கலாம். சைக்கிளை பார்த்துக்கலாம். இதுக்கு அந்த பேட்டரி ஐட்டத்துக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ வண்டி பஞ்சர் ஓட்டுறதுனால எந்த இடைஞ்சலும் கிடையாது. இதால் நம்ம செட் பண்ணிக்கிறதுனால நம்ம பாட்டு சைக்கிள் கம்பெனி எடுத்து பஞ்சர் ஓட்டிடலாம், பிரிச்சிடலாம், வீடு பிரிச்சிடலாம். சரி சரி. ஒன்றும் இடைஞ்சல கிடையாது. 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது எப்படி உதறல வைப்ரேஷன்லாம் தெரியுதா உங்களுக்கு? நொடி கொஞ்சம் பள்ளம் மேட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உதறும். ஒரு நல்ல ரோட்டில் நல்லா போவோம். இது எத்தனை மணி நேரம் சார்ஜ் பண்ணணும்? 4-4.5 மணி நேரம் சார்ஜர் பண்ணணும். எப்போ நைட்டு போடுவீங்க? நைட்டு டயம் இருக்கிறப்ப போட்டுருவோம். அந்த மணிக்கு ஒரு நைட்டு ஃபுல்லாக போட்டு வச்சாலும் எந்த ஃபால்ட்டும் இல்லையா? இல்லை அதனால் எந்த பாதிப்பும் வராது. வராது. காலையில் பேட்டரியை போட்டு வச்சுட்டு நம்ம கவனிக்கலைன்னா கூட அது ஒன்றும் ஃபால்ட்டு வராது. ஆனால் பேசிக்காக 4 ஹவர் போடணும். ஆமாம், 4 ஹவர் நைட்டு. இப்போ 4 ஹவர் போட்டால் எத்தனை கிலோமீட்டர் போவோம்? இதுவரையும் எவ்வளோ ஓட்டிருக்கீங்க கிலோமீட்டர்? ஒரு 60 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். நீங்கள் எவ்வளோ ஓட்டிருக்கீங்க? நான் ஒரு 45-50 ஓட்டிருக்கேன் ஒரு நாளைக்கு. இது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லி விடுங்க எனக்கு. இப்படி ஆன் பண்ணுறது. இது என்ன 3 இது காட்டுது? இது கரண்ட் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு காமிக்குது. ஓ, இப்போ ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கா? ஒரு பாயிண்ட் கம்மி இல்லை, 3 பாயிண்ட் இருக்கா? இது குறையணும்னு சொன்னால் ஒரு பாயிண்டாக குறைஞ்சிக்கிட்டு வரும். எங்கேருந்து? இங்கே மேலே பெருசாக இருக்கிறதுலேருந்து. ஆமாம், கீழே குறைஞ்சிடும். சரி சரி. அடுத்தது குறையிடும். அடுத்தது இருக்கிற வரைக்கும் 2 பயணம் போகலாம். அந்த பெருசு குறைஞ்சதுக்கு முற்பாடு ஒரு 30 கிலோமீட்டர் மறுபடியும் போகலாம். இப்போ இந்த டிஸ்பிளே எல்லாம் ஒன்றும் ஆகாது? மழையில் ஒன்றுமே ஆகாது. ஆகலை. இது வந்து லைட்டு போடுங்க. இது என்ன? இது ஹாலோஜன் பல்பா? எல்இடி. எல்லாம் நைட்டில் அடித்து பார்த்தா தெரியும். ஆனால் இதே லைட்டு ஓரளவுக்கு எரியுதா? ஓகே. இது வந்து ஆரன். அது ஆரன் வந்து பேட்டரி உள்ளே இருக்கா? எல்லாமே பேட்டரி லைட்டில் இருக்கா? ஓ, லைட்டுக்கு பேக் சைடு வச்சுருக்கீங்க. சரி சரி. இது என்ன? இது 1 2 3ன்னு ஏதோ நம்பர் இருக்கா? 1 2 3னா 1ல் போட்டால் ரொம்ப ஸ்லோவாக போகும். ஓ, ஸ்பீடு அது? ஆமாம், ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட்டு 2ல் போட்டால் ஒரு 30 40 25 30 கிலோமீட்டரில் போகும். அடுத்தது 3ல் தரணும்னு சொன்னால் ஒரு 40 45 வரைக்கும் போகும். வண்டி வந்து இப்போ நம்ம டக்குன்னு 3ல் வச்சு டக்குன்னு திருவிட்டோம்னா ரொம்ப ஸ்பீடாக போகும். நம்ம இதெல்லாம் இருக்குது. இப்படி அதனால பிரேக் கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை நான் பேசிக்காக கேட்குறேன். இப்போ வண்டி எடுத்துட்றேன், இப்போ 3லே இருக்குது, டக்குன்னு முறுக்குனா போயிருமா? ரொம்ப ஸ்பீடாக போகுமான்னு? ஆமாம், இழுத்துரும். அதனால் பிரேக்கை எப்பயுமே பிடிச்சிக்கிட்டு பிரேக் கண்ட்ரோலில் பிடிச்சிக்கிட்டு இதை ஆஃப் பண்ணிடணும். ஆமாம், மோட்டர் ஆஃப் பண்ணிடணும். மோட்டர் ஆஃப் பண்ணுறதுன்னு எப்படி? இதில் மோட்டர் அங்கே இருக்காது. இந்த பாருங்க, கையில் இந்த பீட்டை பக்கத்தில் சுண்டு வரல அப்படி தூக்கி விட்டா போகிறோம். இது ஓ, கிளட்ச் மாதிரியே இருக்கு. இதை தூக்கி விட்டுட்டா அது பிரேக்கு, ஆட்டோ கட் ஆஃப் பிரேக். இது மிஷினை இது மோட்டரை அப்படியே கட் பண்ணி விட்டுரும். மோட்டரை கட் பண்ணிடும். அதுக்கப்புறம் வண்டியை நிறுத்த போகிறோம்னா இதை அப்ளை பண்ணி வேண்டியது. இது மழையில் நினைஞ்சாலும் இந்த பாதிப்பு வராது. வராது. சரி சரி.
இப்போ இந்த சைக்கிள் செட்டிங் எல்லாம் யாரும் உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்தது? என் பையன் தான் செட் பண்ணது. பழைய சைக்கிள் அவங்க ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. பழைய சைக்கிள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அவங்க பண்ணி கொடுத்தாங்க. பாய்க்கெல்லாம் இந்த எலக்ட்ரிக் ஜாமான்லாம் வந்து இந்த வேலையெல்லாம் வந்து சைக்கிள் கம்பெனியில் வீல் மட்டும் தான் மாட்டினது. பாய்க்கெல்லாம் ஒவ்வொருக்கும் என் பையன் தான் பண்ணது. இதுக்கு ஓவராலாக எவ்வளோ செலவாகிருக்கு உங்களுக்கு? இந்த பேட்டரி வச்சு செட்டிங் இந்த கண்டிஷனுக்கு பழைய சைக்கிளில் இந்த மாதிரி செட்டப் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகிருக்கு? ஒரு 23 ரூபா செலவாகிருக்கு. கரெக்டாக 23,000 ரூபா. 23,000 ரூபா பண்ணி இப்போ கரண்டில் போயிட்டு இருக்கு. இப்போ எவ்வளோ நாளாக ஓடிட்டு இருக்கு வண்டி? இது ஒரு 1.5 வருஷமாக ஓடிட்டு இருக்கு. ஓ, இந்த பேட்டரி வச்சு? இந்த பேட்டரி வச்சு வேறு பேட்டரி வச்சுருந்தது 4 வருஷம் ஓட்டணும். இல்லை இப்போ இது வந்து 1.5 வருஷம் ஓட்டுறீங்க இந்த பேட்டரி வச்சு. ஆமாம். இப்போ இந்த 1.5 வருஷத்தில் இந்த ஃபால்ட்டும் கிடையாது. வரல. நீங்கள் சைக்கிளில் தான் பயணம் பண்ணிட்டீங்க, வர்றீங்க, போகிறீங்க, வேலைக்கு போகிறதெல்லாம் இதெல்லாம் போகிறீங்க. தான் போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே இதை தான் யூஸ் பண்ணுறீங்க. எல்லாமே இதான் யூஸ். சரி சரி சரி. சைக்கிள் வந்து ரொம்ப ஓல்டாக தெரியுது, ரொம்ப பழைய சைக்கிளாக இருக்க திரும்பி விரும்புமா? பழைய செட் பண்ணிடுறீங்களா? பழைய வண்டி தான். இந்த வண்டி நான் வந்து என் பையன் என்ன டிஎஸ்பிலாம் வாங்கி தரேன்னு சொன்னாப்புல. அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் சாவர வரைக்கும் இந்த சைக்கிள் தான் சொன்னேன். இது ரொம்ப இதாக இருக்கு. பழைய சைக்கிளில் இந்த அளவுக்கு செட் பண்ணிடுறீங்கன்னா நீங்கள் பெரிய இதுதான். நானா பண்ணேன், பையன் தான் பண்ணாங்க. இல்லை இல்லை, அது துணிச்சலாக நீங்களும் செய்ய இந்த சைக்கிளையும் ஓடுங்கிற ஒரு இதோட செஞ்சிருக்கீங்களா? ஒரு சைக்கிள் கம்பெனியார்ட்ட ஆலோசனை பண்ணீங்களா? எப்படி என்ன ஏதுன்னு கேட்டீங்களா? இந்த ஸ்பீடெல்லாம் தாங்குமா? அதெல்லாம் தாங்கும்னுட்டு. பழைய வண்டி இது பிஎஸ்சியே இந்த வண்டி தாங்கும். சரி சரி செய்யலான்ட்டு. இப்போ நீங்கள் 2 வருஷம் ஓட்டுனதே சரியாக போயிட்டு இருக்கு அந்த 20,000த்துக்கு. அம்மா அம்மா ஒரு நாளைக்கு 50 ரூபா பெட்ரோல் வச்சுக்கிட்டாலே எங்கேயோ போயிட்டா. பரவாயில்ல, இது மாதிரி வச்சுக்கிட்டே நம்மளுக்கு என்ன போல ஆளுக்கெல்லாம் நல்லது தான். ஆமாம். ஏன்னா இப்போ பைக்கு அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விபத்து எக்கச்சக்கமாக நடக்குது. விபத்து. ஆமாம். இப்போ இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தற்காத்துக்கலாம் நம்மள. ஒரு பெரிய சௌகரியம் பாருங்க. ஸ்பீடு நீங்கள் போக முடியாது. ஸ்பீடு போட இல்லை சொல்கிறேன், ஒரு எவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தாலும் இந்த 40 தானே சொல்கிறீங்க, 35-40 போவீங்க. அதுக்கு மேலே இதில் போக முடியாதுல்ல. நீங்கள் ஒரு வேற ஒரு பைக்குன்னு வச்சு முறிக்கிடுவீங்க. ஓரளவுக்கு முயற்சி வந்து என் பையன் முயற்சி தான். சரி சரி. என்னுடைய முயற்சி எல்லாமே அவர் கண்ட்ரோல் தான். இப்போ எங்களுக்கு வேற யாருக்கும் வேணுனாலும் அவரே செஞ்சு கொடுத்துருவாரா? கொடுத்துருவாரு. சரி சரி. நீங்கள் மட்டும் சொல்லி இந்த வண்டியை பிடிச்சாக்க இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆமாம் ஆமாம் கற்றுக் கொடுக்குற வண்டி பண்ணணுமா? அதுக்காக உனக்கு ஒரு வண்டி. இவனுக்கு சேர்த்து பிடிக்க வேண்டிய இல்லைங்க. சரி, இதை மட்டும் இப்படி வச்சுருப்பேன். இப்படி வச்சுருக்கிறேன். அப்படி அப்படி தட்டி அப்படி தட்டி விட்டுட்டு இதையும் சேர்த்து இந்த அந்த கம்பி இதை விட்டுறணும். அந்த 2 பிரேக்கையும் பிடிக்கணும். ஆமாம், வந்துடும். நல்லா பயங்கர ஸ்பீடாக இருக்குது. நல்லா இருக்குங்க. தண்ணி மாதிரி போகுது அப்படியே சல்லுன்னு. அது பாட்டு சரி. வண்டி நல்லா இருக்கு. ஒன்றும் வைப்ரேஷன்லாம் தெரியல. இப்போ எனக்கு இது புதுசாக போட்ட ரோடு, நல்ல ரோடு, ஓரளவு ஓகே தான். ஆனால் நார்மல் ஸ்பீடு நம்ம எப்பயும் சைக்கிளில் போகிற ஸ்பீட்லேயே ஒரு 15-20 போகிறோம். ஒரு 20-20க்குள்ளே போனால் நம்மளுக்கு சேஃப்டி கரெக்டாக இருக்கும். போயிட்டு இருப்பேன். பார்த்து இந்த செட்டப்ல இது என்ன பின்னாடி என்ன வீலில் இது என்ன? அதான் மோட்ரு. ஓ, இதுதான் மோட்ரு. அதில் தான் இருக்குது. இப்போ வண்டி பஞ்சராக என்ன பேக் எப்படி கட்டுவீங்க? பஞ்சர் இது இந்த சைடு கட்டிக்கலாம். எந்த சைடு பஞ்சர்? எப்படி பஞ்சர் ஓட்டுறது தானே, இந்த சைடு கட்டிக்கலாம். இப்போ ஓ, பஞ்சர் ஓட்டுறது இது பிரேக்கை மட்டும் தானே கழட்டி விடுவான். ஆமாம். டயர் மாற்றுறப்ப தான் சிரமம். அதான் கேட்குறேன். எப்படி இருந்துச்சு? நல்லா பைக்கோட நல்லா அருமையாக போகுது. எந்த வைப்ரேஷன் இல்லை, நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா ஈஸியாகவும் இருக்குது. நல்லா இருந்துச்சு ஓட்டுறதுக்கு. நல்லா இருக்கு. எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. பெடல் என்ன அது பெடலோட இருக்கு? ஏன் இந்த பெடல்? அது வந்து ஜார்ஜர் 2 போச்சுங்க. நம்ம பெடல் நார்மலாக ஓட்டிக்கலாம். நார்மலாக ஓட்டிக்கலாம் சைக்கிள். பேட்டரி இப்போ வேலை செய்யலை, இல்லை உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்குன்னா இதை ஆஃப் பண்ணிட்டு இது அது வேணாலும் மிரிச்சிட்டு போகலாம். எவ்வளோ தூரம் மிரிக்க முடியுமோ மிரிச்சிட்டு மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இது நல்ல இதுதான். ஆமாம்.
ஆனால் இப்போ இதுக்கு வந்து ம் 25 ரூபான்னு 22 23 ரூபா செலவாகும். சரி சரி. சைக்கிள் நம்ம சைக்கிளாக இருக்கணும். பழசோ புதுசாக உங்கள் சைக்கிள் ஆமாம் செட் பண்ணி கொடுக்குறதுக்கு 23,000 ரூபா. ஆமாம். சரி இந்த இது சார்ஜர்லாம் இப்படி வீட்டில் கரண்ட் வீட்டிலே போட்டுக்கலாம். வீட்டில் இதில் எங்கே ஒயர்லாம் இருக்குது, இந்த சைடு இருக்கும். ஓ அங்கே இது தனியாக கைட்டு செட்டப் பாக்ஸ் மாதிரி ஆமாம். அதை எடுத்து சொருவிக்க. சார்ஜர் வந்து பின்னில் குத்திட்டு இதில் இந்த பின்னுக்கு ஒன்று வச்சுருப்போம். சரி அதில் குத்தி விட்டோம்னா சார்ஜர் ஏறிடும். சார்ஜர் ஏறி ஃபுல்லாகிட்டு நம்ம கவனிக்கலன்னு சொன்னால் கூட அது வந்து ஃபால்ட் ஆகாது. சார்ஜரில் நின்று போயிடும். கட் ஆஃப் மாதிரி அதாவது கட் ஆகி ஆமாம். பவர்ஃபுல்லாக. ஓகே நல்லா இருக்கு. நல்லா ஈஸியாகவும் இருக்குது. இப்போ ரிவ்யூ பார்த்துட்டீங்க, ஆமாம் எப்படி இருக்குன்னு இப்போ தெளிவாயிடுச்சா உங்களுக்கு? டவுட் எல்லாமே டவுட் எல்லாம் ஓகே ஓகே தெளிவாயிடுச்சு. ஈஸியாகவும் இருக்குது ஓட்டுறதுக்கு. ம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி பயப்பட வேண்டியதில்லை, ஆபத்து கிடையாது. இல்லை அதுதான் மெயின் ம் ப்ளஸ்ஸு. ஓகே நன்றி. 20,000 ரூபாங்கிறது ஒரு சாதாரண காசு தான். அது சேஃப்டியாக தானேப்பா நமக்கு முக்கியம். அதுவும் இல்லாமல் சேமிப்பும் வரும் நிறையா தானே. இதில் பெட்ரோல் விற்கிற விலையில் இப்போ பைக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கம்மி. எல்லாமே பார்க்க போகிற அளவில் ஓகே தான். வீட்டில் இப்போ இந்த பழைய சைக்கிள்லாம் எல்லாம் ஓரம் கட்டிலாம் போடுறாங்க. இப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, பழசே நம்ம அந்த பேட்டரியை வச்சுட்டு நம்ம ஓட்ட போகிறோம். ஓட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. யாரோ ஒருத்தருக்கு நம்ம ஓட்டாட்டினாலும் நம்ம வீட்டில் உள்ள ஒரு வயசானவங்களை செட் பண்ணி கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. கண்டிப்பாக அவங்க மிதிக்கிற நேரத்தில் மிதிச்சுக்குவாங்க, போகிற நேரத்தில் போய்க்குவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, அப்பாவை 40-50 வருஷமாக உங்களுக்கு தெரியும் அவங்க சைக்கிள்லே போகிறது. இப்போ போகிறதுக்கு எப்படி இருக்குது என்னங்கிறதும் அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் நீங்கள் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அவங்க டெய்லி வர்றதை போகும்போது பார்க்குறது? ஆமாம் இப்போ தான் ஒரு வாட்டி ஃப்ரீயாக போகிறாரு. ஒன்றும் சுத்தமாக அதுக்கு முந்தியெல்லாம் மிதிச்சு டயர்டாக வருவார். இப்போ பைக்கில் வர்ற மாதிரி நான் இன்னைக்கு பைக்கில் வர்றேன், என்னையே சைடு போட்டு வர்றாரு. ஏன் பைக்கு ஸ்பீடுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு சார். நல்லா தான் இருக்குங்கிறார். நானும் 2-3 திருப்பம் விசாரிச்சுட்டேன். இப்போ இன்றைக்கும் ஓட்டி பார்த்துட்டேன், நல்லா தானே இருக்குது. ஓகே 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 நன்றி. இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து ஓகே நன்றி வணக்கம். யாருக்கும் அப்படி தேவைன்னா தம்பி அணுகி எப்படி என்ன வேணாலும் வந்து ரிகேஷன் வேணாலும் வந்து பார்த்துக்குங்க. நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்கல்ல தம்பி பையனுக்கு பண்ணிட்டு, அது சைக்கிள் பையன் அந்த ரேஞ்சர் சைக்கிள் இருக்குது, அதில் செட் பண்ணி கொடுப்புன்ட்டு. இப்போ கொஞ்சம் சின்ன பையனாக இருக்கா, அதனால் வர்ற வருஷத்தில் சரி சரி நன்றி நன்றி. நன்றி.